ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் கட்சி தொடங்கி ஒரு குறுகிய காலத்துல 2 திராவிட கட்சியில் சேருமா அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிருக்குன்னா, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா விஜய் கட்சி ஒரு திராவிட சகாப்தம் சொல்றேன் சார். எல்லாரும் பதட்டப்படணும், எல்லாரும் பயப்படணும். அது கோழைத்தனம் அல்ல, விவேகம், ஒரு சுய பாதுகாப்பு, எச்சரிக்கை உணர்வுன்னு நான் எப்ப சொல்றேன், 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரியான மிக பிரபலமான ஒரு நடிகர் களத்துக்கு வர்ற போது அவர் வாங்க போற வாக்குகள் எவ்வளவா இருந்தாலும் அது உங்களுடைய வாக்குகள் தான். எத்தனை பேட்டி சொல்லியிருப்போம், எவ்வளவு பேசியிருப்போம். நம்ம இளைஞர்கள் வாக்குதான். இளைஞர்களை வச்சிருக்க பூரா அடி உள்ள சீமான் நிரூபிச்சிட்டாரா? தன் செல்வாக்கில் பாதியை இழந்தாரா? அவர்கிட்ட இருக்கிற 100 பேர்ல 90 பேர் இளைஞர்கள் தானே சார், இளம் பெண்கள் தானே சார். அந்த 8% எங்க போச்சு? 4.5% இல்லையே. அவர் அதுக்கு 1000 விளக்கம் சொல்லலாம். அவரே துக்கத்துல இருக்கிறார், நம்ம ஆறுதல் சொல்லலாம், அது வேற. சித்தாந்தத்தை பிடித்து போன இளைஞர்கள் கூட சினிமா கவர்ச்சிக்குள்ளும் ஒரு மாற்றம், இதை விட இன்னொரு மாற்றம் வந்துடுச்சுன்னு தானே வெளியில போறான். அப்ப திமுக அதிமுக எந்த மூளைக்கு? புரியுதுங்களா? இதுல ஆச்சரியமே படல. நான் விஜயால இந்த இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் நான் முதல் நாள்ல இருந்து சொல்றேன். என்ன ஒரு 15% ஓட்டு வாங்குவார் நினைச்சா அது 2 மடங்குக்கு மேல வாங்கிட்டு போயிட்டார். நம்மள மாதிரி ஆளுகள் எல்லாம் தப்பு கணக்கு போட்டிக்கிடான்னு நம்ம கன்னத்துல அரைஞ்சிட்டு தான் அவர் வாங்கி காமிச்சார். அதுக்கு பொதுமக்கள் உதவி பண்ணாங்க. ஏன் பொதுமக்கள் சொல்றேன்னா, அவருடைய ரசிகர்கள் மட்டும் அல்ல வாக்களிச்சது. இப்ப நீங்க விஜய் ஒரு போராட்டம் அறிவிக்கட்டும், நம்மளை சட்டமன்றத்துல நம்மளை நிரூபிக்க விடாம, நம்மளை பதவியேற்க விடாம ஆளுநர் தடுக்கிறார். இந்த காங்கிரஸ் அறிவிச்ச போராட்டத்தை இன்னைக்கு தாவேக்கு அறிவிக்கட்டும், எத்தனை பேர் வீதிக்கு வராங்க? ரசிகர்கள் மட்டும்தான் வருவான். விஜய்க்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அவங்க வீதிக்கு வருகிற நபர்கள் அல்ல, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல. வித்தியாசம் புரியுதுங்களா? அதுதான் இல்ல. ஆனா இந்த இந்த விஜய் உருவாக்கின பிம்பம் ஒரு திராவிட இயக்கம் 67ல இருந்து இருக்கிற 2 கட்சியிலையும் சேருவோமான்னு முன்னானேத்து வரையும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சேரலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வருது. அது சரியான பயத்தை காட்டிட்டா பரமான்னு ஏதோ ஒரு விஷயம் வரும் இல்லையா? பயத்தை காட்டிட்டாரு விஜய். அந்த பதட்டத்தான் சேர்றீங்க. அப்ப ஒழுங்கா லஞ்சத்தை ஒழிக்கணும். உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, லஞ்சம் உச்சத்துல இருக்கணும், தலை விரித்து ஆடுதுன்னு சொல்லியிருக்கா? இளைஞர்கள் நீங்க தான் கோட்டை விட்டீங்க. விஜய் என்ன ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்தாரா? முக்கால்வாசி தமிழ்நாட்டுக்கு அவர் போகவே இல்லை சார். அந்த இன்ஸ்டால வச்சே ஏதோ டூலுக்கு ஏதோ சொல்லி கிள்ளி இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார்ல. கொண்டு போய் சேர்த்த விஷயம் எது? அதை உடனே ஏத்துக்க வச்ச சூழல் எது? திமுகவுக்கு ஒரு பாடம் தான். அதிமுக சொல்லவே வேண்டாம். 3ஆம் இடம் போச்சு. 100 இடங்கள்ல நீங்க 3ஆம் இடம் வந்தீங்க, டெபாசிட் இழந்தீங்க 10-20 இடங்கள்ல. 2 திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏற்படுத்திடுச்சு. அந்த பதட்டம் தானே இன்னைக்கு இவ்வளவு வேகமா. பரவாயில்லப்பா, எவ்வளவு அசிங்கனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எப்ப எக்ஸிட் ஆகுறது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவர் ஆட்சி அமைக்க விடக்கூடாது. அந்த பதட்டம் வந்துடுச்சுல்ல. இல்ல, அந்த பதட்டம் வந்துருச்சுன்னு மட்டும் கேட்கல. இப்ப நீங்க ஒரு அரசியல் பார்வையாளரா அந்த வழிமுறையை கேட்கிறேன். எம்ஜிஆர் இப்படி வேட்பாளர்களே யார், அதாவது அவர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் முகம்தான், ஜெயலலிதா முகம்தான், கேண்டிடேட் யாரா இருந்தா என்ன, கழுதையை நிப்பாட்டினா கூட ரெட்டலைக்கு ஓட்டு போடும். அதை விஜய் நிரூபிச்சிருக்கிறார். அதே கான்செப்ட் விஜய் நிரூபிச்சிருக்கிறார். இது ஒரு ஜனநாயகமா சார்? ஏன் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னா எனக்கு தெரியாது, ஆனா ஓட்டு போடுறேன். இது பெரிய சர்வாதிகாரம். ஜனநாயகத்தை அவமானப்படுத்துற இல்ல. நீங்க அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வெறுப்பை திணிச்சது யாரு? ஏன் அதை பேச மாட்டீங்க? பல பொது தொகுதியில தலித் நிறுத்திருக்கிறார். தலித்துட்டு விஜய்க்கே தெரியுமான்னு தெரியாது நமக்கு. அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆனா ஏன் மக்கள் ஜாதியை ஒரு பொருட்டா கூட நினைக்கல? ரொம்ப பெரிய புரட்சி சார் இது. ஏன் அதை பாராட்ட மாட்டேன்? விஜய் மேல 1000 விமர்சனம் இன்னைக்கு நான் சொல்லுவேன். அது எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா உங்களுக்கு? ஜாதியை தூக்கி சூறாவளியில சுருட்டி எரிஞ்சிட்டாரு சார் அவரு. அவருக்கு மக்கள் துணை போனாங்க சார். இல்ல சார், அந்த வேட்பாளர் தலித்தா தலித் இல்லையான்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தலித் தெரிஞ்சாலும் ஓட்டு போடல. அது எப்படி சாதிக்கு? இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க சார். விஜய விட ஜாதி தான் மெயின் நினைச்சிருந்தானா என்ன ஜாதின்னு பார்த்துட்டு தான் போடலாமா வேணாம் முடிவுக்கு வந்திருப்பான். ஜாதி ஒரு பொருட்டே அல்ல. அதுதான் மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு வரியில தான் அவங்க நின்னாங்க. கேண்டிடேட் பேரே தெரியாது சார். விசில் விஜய் சார். அததான் சார் நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன். நீங்க ஒரு பார்வை அந்த வருத்தப்படுகிற சூழலுக்கு ஜீவ சகாப்தனை தள்ளியது எந்த சூழல்? வேறு சொல்லுங்க எனக்கு. விஜயா 2 திராவிட இயக்கங்களும் தான் காரணம். ஒரு வீட்டுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தெரியுமா? நல்ல ஆட்சி நான் மறுக்கல, பல நல்ல திட்டங்கள் மறுக்கல, அதையெல்லாம் பாராட்டிக்கிட்டு நான் கடைசியா முடிக்கும் போது சொல்ல ஊழல் உச்சத்து இருக்குன்னு சொன்னேன், லஞ்சம் உச்சத்து தலை விரித்து ஆடுகிறதுன்னு சொன்னேன். யாருமே காதுல வாங்கலையே. ஒரு இளைஞனை எவ்வளவு பாதிக்குது? அந்த இளைஞன் பிறந்த வீடு, அவன் கல்யாணம் பண்ண வீடு, அவனுடைய நண்பர்கள், சுற்றம், நட்புன்னு ஒரு 100-200 குடும்பங்களுக்கு அவனுடைய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. வேலைக்கு போனா கிடைக்கல, இத்தனை லட்சம் கேட்டாங்க, கடன் உடனே வாங்கி இத்தனை லட்சத்தை கொடுத்து வாங்கணும். 2மே நடந்தது. புரியுதுங்களா? நீங்க அதை வேற எப்படி வேணாலும் பார்க்கலாம் சார். இன்னைக்கு எப்படி வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. விஜய் இவ்வளவு வாக்குகள் வாங்குறதுக்கு யார் காரணம்?
இல்ல சார், அது இந்த வாக்குகள்ல நீங்களும் அந்த பகுப்பாய்வு செஞ்சிருப்பீங்க. பல திமுக குடும்பங்கள்ல என் பொண்ணுக்காக போட்டேன், என் பேரனுக்காக போட்டேங்கிறாங்க. இல்ல இந்த கான்செப்ட் எப்படி இல்ல சார் அது புரிஞ்சுக்கிறது? தவறுதான். அந்த பொண்ணு பேருன்னு ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த குழந்தை விஜய்ங்கிற அல்ல அந்த முதல் குழந்தைக்கு என்ன சார் தெரியும் சார்? முதல் அரசியலே நான் சொல்றேன் முதல் சினிமா தான் சார் சார் அதுதான் சொல்ல வரேன். என்ன பேச விடுங்க. முதல் காரணம் சினிமா கவர்ச்சி. 2வது காரணம் உங்களை பிடிக்கல. நீங்க என்ன சொன்னாலும் அவன் காதுல வாங்குற மனநிலையில இல்ல. நீங்க லேப்டாப்பை கொடுத்தாலும் வாங்கிட்டு தோல்ல போயிட்டு இல்ல வீட்டுல போய் வச்சுட்டு அவன் விஜய்ங்கிறத நோக்கி தான் போனான். அதையும் பரிசீலனை பண்ணணும். நீங்க விஜய் விஜய் விஜய்னு கொண்டாந்து அந்த என்னது கூப்பாடு போட்டு கதறி அழுகிறத விட நாம எங்க தப்பு பண்ணோம் 2 திராவிட இயக்கத்துல உட்காந்து சுய பரிசோதனை பண்ணணும். அதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா பயன்படுத்துங்க. இது அவ்வளவுதான். இல்ல நீங்க சொல்ற மாதிரி திராவிட கட்சியின் ஊழல் சாதி பார்த்து நிறுத்துறதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா இருந்தா உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. இப்ப இவர் இதுலயே கம்பத்துல வந்து ஒரு சாதி சங்க தலைவர், நான் சாதி வெறியன்னு சொன்னவர் கேண்டிடேட், அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாதிக்கு எதிராக வந்துருச்சுப்பா எங்க பெரும்பான்மை சாதிக்கு அப்படிலாம் பார்த்து ஓட்டு போடல. சொல்லல ஒரு கஞ்சால பரவல வந்த வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறார். சார். நீங்க ஒருத்தரையா பகுப்பாய்வு செஞ்சு நீங்க 1000 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. இது அதுக்கான நேரம் அல்ல. இந்த புரட்சியோ இந்த மௌன அலை எதனால வந்துச்சுன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ண மாட்டீங்களா பண்ணுவீங்களா? இல்ல சார், இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இவங்க இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இவங்க ஜாதி பார்த்து நிப்பாட்டினாங்க, இவர் அப்படி நிறுத்தலைன்னா பரவாயில்ல, இவரும் அப்படிதான் நிப்பாட்டி. அதனாலதானே சொல்றேன் விஜய் மீதான விமர்சனங்கள் இன்னைக்கு இருக்கு. நம்ம அதை அப்புறம் பேசுவோம்னு சொல்றேன். நான் விஜய் நல்லவர்னு சொல்லலையே. விஜய் மீது இந்த ஆட்சியை கேட்டு போன அந்த கவர்னர் மாளிகைக்குள் நுழைஞ்சதுல இருந்து அவர் மீது விமர்சனம் இருக்கு. எப்படி நடந்துக்கணும், போற போது கவர்னர் நாம முதல்ல கும்பிடணும், ஒரு பொக்கை எடுத்துட்டு போகணும், ஒரு சால்வை எடுத்துட்டு போகணும், ஏதாவது ஃபைல் எடுத்துட்டு போனா அது அந்த முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் டெசிக்னேட்டட் அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. கூட தருவாங்க, போற போது இப்ப கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏதோ பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி நான் சொல்லித்தரல சார். குறைஞ்சபட்சம் இதில் எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் நம்ம பார்க்க தான் போறோம். ஒருவேளை விஜய் ஆட்சி அமைஞ்சால் மாற்றத்துக்கான ஆட்சியாகவும் தொடக்கமாகவும் இருக்கும். பல அக்கிரமங்கள் நடக்கிறதாவும் இருக்கும். 2 நாளா வர்ற செய்திகள் சரியா இல்ல. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக்ல போய் மிரட்டி இருக்காங்க தாவேகா காரணம், மாவட்ட சாலை. இனிமேல் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தீங்க, இனிமேல் எங்களுக்கு கொடுங்க. இந்த 2ஐயும் சொல்ல மறக்காதீங்க சார். இனிமேல் எங்களுக்கு கொடுங்க கேட்டா பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற போது ஏற்கனவே நடந்த ஊழலை இவரும் தொடருகிறார். நம்ம அதெல்லாம் பின்னாடி பேசிப்போம். இன்னைக்கு இருக்கிற பேச்சை மட்டும் இப்ப பேசுவோம். அவ்வளவுதான். வந்துட்டாரு வகுத்துல அடிச்சுக்கிறதா? ஆமா வந்துட்டாரு, அதுக்கு என்ன காரணம்னு உட்காந்து ஆய்வு பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் இல்ல அதனுடைய தொடர்ச்சி ஆட்சி இவங்க அமைக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் ஆட்சி அமைக்காம கூட போட்டோம், திராவிட இயக்கங்கள் சுய பரிசோதனை பண்ணணுமா பண்ணக்கூடாது? அது கண்டிப்பா எல்லா கட்சியும் பண்ணட்டும் சார், அப்புறம் பேசுவோம். அதுதான் சரியா இருக்கும். ஆமா சார், செஞ்ச தப்புக்கு போல பிரயாசித்து தாடட்டும் சார். இல்ல இப்ப திராவிட கட்சிகள் இருக்கும்போது தலித் அமைப்புகள்லாம் ஒண்ணு சொன்னாங்க, இந்த 2 திராவிட கட்சியும் தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்மளே கூட அது பலமுறை பேசியிருக்கோம். ஏன் புது தொகுதியில நிப்பாட்ட மாட்டீங்களா? ஆராசாவை இங்கிருந்து நீலகிரிக்கு அனுப்புவீங்களா? ஏன் ஒரு வன்னியர் பெல்ட்ல அவர் நிப்பாட்ட மாட்டீங்களான்னு பலர் சொன்னாங்க. இப்ப விஜய் கட்சி வரும்போது அந்த அழுத்தத்தை யாருமே தெரியல. ஏன் திருமாவளவன் முதலமைச்சரா அறிவிங்கன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, ஒரு தலித் கட்சியை ஒதுக்குறாங்க, திராவிட கட்சினாலே ஒரு பிசி கட்சி, கேட்கட்டும், தேவர் கட்சி, பொது வெளியில விமர்சனத்தை வைக்கட்டும். அந்த வாதத்தை இன்னைக்கு திருமாவளவனே வைக்க மாட்டாரு. அதைத்தான் நான் கேட்க வரேன். அதாவது திராவிட கட்சிகிட்ட நீங்க கேட்டது சரி, ஆண்டாண்டு காலமா தேவர் வன்னியருக்கு தான் திமுக அதிமுக செய்யுது, தலித்துகளை வந்து ஏதோ கணக்குக்கு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையிலே பேசப்பட வேண்டிய அரசியல். இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்குல்ல, விஜய்கிட்ட கேட்கலாம்ல, புது தொகுதியில இவ்வளவு நிப்பாட்டி இருக்காரு, திருமாவளவன முதலமைச்சராக அறிவிச்சா மற்ற கட்சிகளுக்கு தயக்கம் வரும்ல சார்? அதான் ரைட்டு. இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற நேரம் இந்த 2 நாள் அல்ல. அதெல்லாம் அவங்களுக்குள்ள வேற அரசியல் பேசுற போது பேசிக்கிட்டு இல்ல நம்ம டெக்னிக்கலா இல்ல இதுக்கு இந்த இவ்வளவு காலம் வந்து அரசியலுக்கு ஒரு மாற்றுனா இந்த மாதிரி கோரிக்கைகளை இவங்க வைக்கலாமே. ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, தலித்த துணை திருமாவளவன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். திருமாவளவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு பாப்போம், அதுக்கப்புறம் பேசுவாங்க. பேசுறதுக்குன்னு எவ்வளவு நாட்கள் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. மாற்றுன்னு வரதுனால கேக்குறோம். திமுக அதான் பேசுவோம்னு சொன்ன, பேசுகிற நாள் இது வரலன்னு சொன்னாங்க. இன்னும் டைம் இருக்குன்னு பாக்குறீங்க. பேசுகிற நபர்கள் அது இல்ல. இப்ப ஒரு இந்த கோரிக்கையை திருமாவளவன் வச்சால், வைக்க தவறினால் நம்ம பேசணும். அவங்க என்ன முடிவே என்ன எடுக்கலையே. விஜய் கிட்ட போறேன்னு சொன்னா தானே என்னை முதலமைச்சராக கேட்க முடியும். நான் எடப்பாடி முதலமைச்சராக ஆதரிக்க போறேன்னா விஜய் என்னை முதலமைச்சராக கேட்க முடியுமா? அவரு எங்க போறாருன்னு அவர் முடிவு எடுத்தாதான் அந்த கேள்வி நீங்க ஏன் அன்னைக்கு கேட்டீங்களே இன்னைக்கு ஏன் கேட்கலீங்க நம்ம அப்புறம் தான் கேட்க முடியும்னு சொல்ல வந்தேன் நான். கண்டிப்பா வழமை போல் உங்களுடைய பாணியில பல்வேறு விஷயங்களையும் பகுப்பாய்வு செஞ்சு இதை எப்படி அணுகணும், எப்படி கொண்டு போயிருக்கணும், லீகலா பொலிட்டிக்கலா தார்மீக அடிப்படையில அப்படிங்கிறத ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சு. நன்றி.